தேசம். வாராசு பார்த்தாயி விளக்குக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கா வெள்ளியாத்தா? ஆமா ஐயா. கொண்டா. ஏன் தாய் ஒரு மாதிரியா இருக்க? தெரியும் தாய், கல்யாணத்துக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் கருப்பு பார்த்துக்க. எங்க பூசாரி ஐயா, என் விஷயத்துல தான் கருப்பு கல்லா இருக்குது. அப்படித்தான் தெரியும் தாய், ஆனால் கருப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் உங்கள் குடும்பத்துக்கு போட்ட உத்தரவை எங்கள் வீட்டில் யாருமே கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவன் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டான். நீ தைரியமாக இரு தாய். வாழ்க்கைங்கிறது நம்ம ஊத்துக்காவா தண்ணி மாதிரி, ஒரு நேரத்தில் ஏறும் ஒரு நேரத்தில் இறங்கும். நீ உன் வாரத்தை கருப்பு மேலே போடு. வரேன் பூசாரி ஐயா. ராசு போலாம் வா. என்ன ராசு, எப்படி இருக்க? என்ன பிரமா சொல்ற? ஆமாம் பூசாரியா, தப்பிச்சு நேராக இங்கே தான் வரேன். நல்ல தொழிலோ கள்ள தொழிலோ நான் கருப்பை நம்பியே ஆரம்பித்து பழக்கப்பட்டேன். தப்பு மேலே தப்பு பண்ணுறிய பிரமா? இல்லை பூசாரியா, நான் எந்த தப்பும் செஞ்சதில்லை. ஏழைங்கிட்ட நான் கொள்ளையடிச்சதில்லை. ஏழை பாலங்கிட்ட கொள்ளையடிச்சு குவிச்சு வச்சுருக்காங்களே, அந்த பணக்காரங்களை தான்
அந்த பேச்சு கிளவியால் குழப்பலி விழுந்து நிற்கிறேன். அதுதான் அந்த கிளவிய கருப்பே பலி வாங்கிருச்சே பிரம்மா. அதுக்காக என்னை வெளியே விட்டாங்களா? அதுதான் கருப்புக்கிட்ட நியாயம் கேட்டு போகலான்னு வந்திருக்கேன். இது நியாயம் கேட்டு வந்தியா? அந்த நல்ல மனுஷன் பரந்தமையா வீட்டில் உங்க அண்ணன் மொக்கமாயன் கொள்ளையடிக்கும் போது துணை போனியே, அது நியாயமா? வேடிக்கையா இருக்க. அவருடைய நிலத்தில் இருக்கிற கருப்புக்கிட்டே வந்து நியாயம் கேட்குறியே, இது அதை விட வேடிக்கையா இருக்கு. போனதெல்லாம் போட்டோம். போலீஸில் போய் சரணடைஞ்சு வக்கீலை வச்சு வாதாடி வெளியே வர்ற வழியை பாரு. இல்லை பூசாரி ஐயா, நான் சரணடைய போகிறதில்ல. இந்த பிரம்மனை பொறுத்த வரைக்கும் போலீஸு, வக்கீல், நீதிபதி எல்லாமே இந்த கருப்பன் தான். மனுஷங்க போடுற சட்டத்தில் நம்பிக்கை போயிடுச்சு. சரி, என்ன பண்ண போற? காசு வெட்டி போட போகிறேன். காசு வெட்டி போட போற? ஆமாம் பூசாரியா, என் மேலே இருக்கிற குழப்பலி நீங்கணும், என்னையும் இந்த உலகம் ஒரு மனுஷனாக மதிக்கணும்னு காசை வெட்டி போட்டு இந்த கருப்பங்கிட்ட வேண்டிக்க போகிறேன். என்னம்மா தூக்கம் வரலையா? இல்ல அங்கிள், என்ன யோசனை பலமா இருக்கு? எல்லாம் உங்க ஊர் கருப்பு மனுஷனை பத்தி தான். உண்மையிலேயே அவன் ஒரு ஹீரோவா தான் இருக்கணும் அங்கிள். கருப்பு மனுஷனா? கருப்பு சாமின்னு சொல்லுமா. ஏழைகளுக்கெல்லாம் எப்பவுமே அது ஹீரோ தானே. சாமியோ மனுஷனோ அதை நான் மீட் பண்ணணும் அங்கிள். அது நாம நினைச்சா முடியுமாமா? அது நினைக்கணுமே. 32 வருஷமா நான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க சந்திக்க முடிஞ்சது? என்ன அங்கிள், இந்த ஊர்லயே இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க கருப்பை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லம்மா. அது என் கண்ணுக்கு இன்னும் தெரியலையே. ஒருவேளை சாமி வேற ஏதாவது ரூபத்துல வந்திருக்கும். இதுதான் கருப்பு சாமின்னு நான் புரிஞ்சுக்காம கூட போயிருக்கேன். கருப்பு கூட வேஷம் போடுமா? சாமி எந்த ரூபத்துல வேணாலும் வருமா? மனுஷன் கூட தான் அங்கிள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவான். அப்படியாமா? நினைச்சேன் நீங்க முழிச்சுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏமா, மனுஷனால எங்க கருப்புசாமி மாதிரி நாய், நரி, குதிரை, இந்த ஊஞ்சலா கூட வேஷம் போட முடியுமாமா? மனுஷங்களால மனுஷங்களாதான் வேஷம் போட முடியும். ஆண்டி, உங்க அம்மாவோட ஆவியா கூட ஒரு மனுஷன் தான் வேஷம் போடுறான்னு நினைக்கிறேன். இந்த ஆவியெல்லாம் எதுல சேர்த்தி? மனுஷங்கள் இல்லையா, இல்ல நாய், நரி, குதிரை, ஊஞ்சல் இதுலையா? எங்க ஆத்தா உயிரோட இருந்தப்பவே அவளை எதுல சேர்க்கறதுன்னு தெரியாம இந்த ஊரே முழிச்சுக்கிட்டு இருந்தது. நீ அவ ஆவி வரைக்கும் போயிட்டியே. அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு காசின்னு யாரையா தெரியுமா? காசி யாரையும் தெரியாதாம்மா. ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். வெள்ளியா ஆண்டி எப்போ எதுக்கோ சொன்ன மாதிரி ஞாபகம். இப்போ திடீர்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். காசிங்கிறது என் ஃப்ரெண்டு ராசாத்தியோட அண்ணம்மா. அவரு
சிலோன்ல எங்கேயோ இருக்காராம். ராசாத்தியோட சாவுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் இப்போ அவர் கூட தான் இருக்காங்களாம். ஆண்டி யூ மீன் அந்த பரந்தாமன் பேச்சு பாட்டி ஏமாத்தி சொத்தெல்லாம் அவருடைய மகனா? ஆமாம்மா, அவரோட மகன் தான். ஓ மை குட்னஸ். என்னம்மா என்னாச்சு? இல்லை அங்கிள், மேகசீனுக்கு இன்னைக்கு ஒரு கதை எழுதி அமைச்சிருக்கணும், மறந்து போச்சு. சிலோன் பற்றின கதை. சிலோன்னு சொன்னதும் ஞாபகம் வந்தது. இப்போ எழுதினாதான் நாளைக்கு காலையிலையாவது அனுப்ப முடியும். சிவகாமி, நான் வெளியில் படுத்திருக்கேன். என்ன ஆண்டி அப்படி பார்க்குறீங்க? இல்ல, நீ எங்ககிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, கரெக்டா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் படுத்துக்கங்க ஆண்டி, நான் இந்த கதையை முடிச்சிடுறேன். இலே 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 சண்முகம், இந்த வாத்தியார் வரதராஜனுக்கு இப்படி ஒரு மவனா? போரும்பா, ஊருக்காக நீங்க வச்சிட்டு இருக்க பேரை எங்கிட்டையும் சொல்லாதீங்க. காசின்னு உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. என்னையும் காசி மகனா வாழ விடுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே மவன், என்ன விட்டுட்டு போயிட்டானே. நான் கொலை செஞ்சேன்ல, கொலை. அன்னைக்கு செத்தவங்களுக்கு ஆயி அப்ப இருந்திருப்பானுங்கல்ல, அவங்களும் இப்படி துடிச்சிருப்பாங்கல்ல. அன்னைக்கு தெரியாம போச்சே இப்படி நடக்கும்னு. பழிக்கு படி வாங்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்குமா? என் வம்சத்துக்கே இப்படி சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை அனுபவிக்காம போகணும்னு இருக்கா? பாசத்தை கூட காட்ட முடியலையே. அன்னைக்கு எங்க அப்பனை விட்டு நான் தள்ளி இருந்தேன், கொள்ளி வைக்க கூட வரல. அதான் இன்னைக்கு எம்மவன் எனக்கு கொள்ளி வைக்க கூட இல்லாம என்ன இப்படி பாதியில துடிக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஏண்டா சண்முகம், எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுதாமடா. அது முகத்தை கூட பார்க்க விடாம என்ன இப்படி போக வச்சிட்டியடா. என்னையா பாவம் பண்ண? ஒரு பாவம் பண்ணலையா? you